ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 22வது வசனம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசுவினிடத்தில் வந்த எல்லாரும் இதோ தேவனை ஆராதிக்கிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக செல்லுகிறார்கள். ஒரே ஒரு வாலிபன் மாத்திரம் துக்க முகத்தோடு செல்லுகிறான். ஏன்? அவனிடத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் இருந்தது, மிகுந்த ஆஸ்தி இருந்தது. அதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் அவனால் செய்ய முடியவில்லை. ஆனால் அவன் சிறு வயது முதல் தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாமும் இப்படித்தான் தேவஜனமே இருக்கிறோம். தேவனுக்கு என்ன பிடிக்கிறது, கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் செய்யாதபடிக்கு நம்மால் என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக வேளையிலே பாருங்கள், இவன் சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொண்டு வந்தான். ஓகேன்றார் கர்த்தர், நல்லதுன்றார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீ என்னுடைய சீஷனாக, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவனாக மாற வேண்டுமானால் மிகுந்து கிடக்கிற உன் ஐஸ்வர்யத்தை, பெருகி கிடக்கிற ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யத்தின் மீது பற்றிருக்கிற நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திருக்க கொடு என்று சொன்னார். அவன் பாருங்கள் செய்யவில்லை. ஆனால் அவன் சிறு வயது முதல் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆம் தேவஜனமே, இன்றைக்கும் இந்த ஐஸ்வர்யமான வாலிபனை போலதான் நாமும் இருக்கிறோம். நமக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதையெல்லாம் நாம் தேவனுக்கு கொடுத்து விட்டு, தேவனுக்கு செய்து விட்டேன், தேவனுக்காக வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போய் அதை கொடுக்க மறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த ஐஸ்வர்யமான வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை இழந்தது போல நீங்களும் நித்திய ஜீவனை இழக்காதபடிக்கு எதெல்லாம் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் கொடுங்கள். எப்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது தெரியுமா? இந்த வேத வசனங்களை படிக்கும் பொழுது இந்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்தின் மூலமாக பேசுவார். அவர் பேசுகிற தேவன். எனவே உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவரிடத்தில் கேளுங்கள். நிச்சயம் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்தபடியினால் அவனால் அப்பா உங்களுக்கு விற்று கொடுக்க முடியவில்லை ராஜா. ஐஸ்வர்யத்தின் மீது இருந்த பற்று அவனை உம்மை விட்டு விலக்கினது போல எங்களுக்கும் எதன் மீதும் உறுதியான பற்று இல்லாதபடிக்கு உம்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்க, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களின் மீது எங்கள் கவனம் இல்லாதபடிக்கு உம்மையே நாங்கள் ஆதாரமாய் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.